வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆண்டு முதல் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவம் திருத்தேர் வீதி விழாவை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வடம் பிடித்து இழுத்து வைத்தார். புதுச்சேரி ஓட்டலில் உணவு ஆர்டருக்கு தவறுதலாக கூடுதல் பணம் அனுப்பிவிட்டதாக கூறி நூதன முறையில் பணம் மோசடி செய்யும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. காரைக்கால் மாவட்டம் வாஞ்சூரில் புதியதாக அமையுள்ள மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆண்டு முதல் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2023-24 ஆண்டு வரையில் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான சேர்க்கை மாணவர்களின் உயர்கல்வி மதிப்பெண் அடிப்படையில் சென்டாக் மூலம் அரசு ஒதுக்கீட்டின்படி நிரப்பப்பட்டது. இதற்கிடையே மத்திய செவிலியர் கவுன்சில் கடந்த 2023 ஆகஸ்டில் மாநில அரசுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும், தற்பொழுது 2024-25 கல்வியாண்டுக்கு மத்திய செவிலியர் கவுன்சிலின் செயலர் கடந்த ஜனவரி மாதம் அனுப்பிய கடிதத்தில் பொதுத் தேர்வு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆகவே பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான நுழைவுத் தேர்வு செவிலியர் வாரியத்தால் நடத்தப்படும் நிலையில் சென்டாக் அரசு ஒதுக்கீட்டில் இடங்களை ஒதுக்கும் வகையில் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது. அதன்படி தேர்வு தேதி, பொது நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கும் தேதி ஆகியவை சென்டாக் இணையதளத்தில் உரிய நேரத்தில் தெரிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவ விழாவினையொட்டி நடைபெற்ற திருத்தேர் வீதி விழாவினை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வீதி விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் தாயார் சன்னதிகளில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வழிபாடு செய்தார். மேலும் இந்த தேர் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். முன்னதாக கோவிலை அடைந்த துணைநிலை ஆளுநருக்கு கோவில் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், இந்து அறநிலையத்துறை மற்றும் துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஓட்டலில் உணவு ஆர்டருக்கு தவறுதலாக கூடுதல் பணம் அனுப்பிவிட்டதாக கூறி நூதன முறையில் பணம் மோசடி செய்யும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. முதலியார்பேட்டை சேர்ந்த ஹரிபிரசாத் மரபாலம் சந்திப்பு அருகே ரெஸ்டாரண்ட் நடத்தி வருகிறார். இவரை தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் போல் ஒருவர் 650க்கு உணவு ஆர்டர் கொடுத்ததாகவும், ஆனால் தவறுதலாக 6050 அனுப்பிவிட்டதாக கூறினார். பணம் அனுப்பியது போல் SMS அனுப்பி தன்னுடைய மீதி பணத்தை திருப்பி செலுத்துமாறு கூறினார். இதனை நம்பிய ஹரிபிரசாத் ரூபாய் 5400 பணத்தை மர்ம நபரின் வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்தார். விசாரணையில் மர்ம நபர் ஏமாற்றியது தெரியவந்தது. இதேபோல் ஓட்டல் உரிமையாளர் குணசேகர் ரூபாய் 11,000 ஏமாந்தார். உருளைப்பேட்டையை சேர்ந்த வினோத் ஆன்லைன் மூலம் பெண் தேடி ரூபாய் 40,000, காரைக்காலை சேர்ந்த ஜாபர் சாதிக் ஆன்லைன் மூலம் கடன் பெற ரூபாய் 28,000 அனுப்பி ஏமாந்தார். சாரம் சக்தி நகரை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் மெசேஜில் வந்த லிங்கை கிளிக் செய்ததில் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 25,000 திருடப்பட்டது. மேற்கூறிய 6 நபர்களிடம் சைபர் கிரைம் மோசடி கும்பல் ரூபாய் 1.09 லட்சம் பணத்தை திருடியுள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் வாஞ்சூரில் புதியதாக அமையுள்ள மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்டம் கீழவாஞ்சூர் பகுதி மாவட்டத்தின் எல்லை பகுதி, அதாவது புதுச்சேரி மாநிலத்தின் எல்லை பகுதியாக உள்ளதால்
இங்கு மதுபான கடைகள் அதிகமாக செயல்பட்டு வருகிறது. தமிழக பகுதியிலிருந்து வரும் மக்கள் அதிகமாக இங்கு வந்து மது அருந்தி செல்கின்றனர். இதனிடையே இப்பகுதியில் புதியதாக மதுபான கடை ஒன்றுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதியதாக அமைய உள்ள மதுக்கடைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தியும் இதனால் இப்பகுதி வாசிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் புதியதாக அமைய உள்ள மதுக்கடை மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைய உள்ளதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்டோர் பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் புதியதாக அமைய உள்ள மதுக்கடைக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்தி கீழவாஞ்சூர் பகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சுரேஷ் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். அந்த அரசு கொடுத்திருக்கிற மனைப்பட்டாவில் ஒரு 20 வருடமாக இயங்காமல் இருந்த ஒரு விடுதியை இன்று புதுப்பித்து டைமண்ட் என்கின்ற லாஜி பேரில் மதுக்கடை உரிமம் கேட்கறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மதுக்கடை அங்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். அங்க இருக்கிற குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி 1997ஆம் ஆண்டு முதலில் வாங்கிய அம்பாசிடர் கார் பழுதடைந்து இருந்த நிலையில் தற்பொழுது அதனை சரி செய்து மீண்டும் அதனை உள்ளூரில் மட்டும் பயன்படுத்த உள்ளார். முதல்வர் ரங்கசாமி யமாகா RX 100 பைக் பிரியர். ஒவ்வொரு தேர்தல் ஓட்டுப்பதிவின் பொழுது தனது ராசியான யமாகா பைக்கில் ஓட்டுச்சாவடிகளுக்கு செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார். சமீபத்தில் தன்னுடைய யமாகா பைக்கை சென்னைக்கு அனுப்பி பழுது பார்த்து கொண்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 1997ஆம் ஆண்டு ரங்கசாமி எம்எல்ஏவாக இருந்தபொழுது அம்பாசிடர் கார் ஒன்றை முதலில் வாங்கி பயன்படுத்தினார். அம்பாசிடர் கார் சற்று பழுதானதால் வீட்டில் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த நிலையில் மீண்டும் இதனை பழுது நீக்கி பயன்படுத்த முதல்வர் ரங்கசாமி முடிவெடுத்து காரை தூத்துக்குடிக்கு அனுப்பினார். பழுதுகள் சரி செய்யப்பட்டு புது பொலிவுடன் அம்பாசிடர் கார் புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டது. திலாஸ்பேட்டையில் உள்ள தனது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட அம்பாசிடர் காரை முதல்வர் ரங்கசாமி ஆர்வத்துடன் தொட்டு பார்த்ததுடன் காரின் முன் இருக்கையில் அமர்ந்து மகிழ்ந்தார். இனி உள்ளூரில் செல்லும் பொழுது அம்பாசிடர் காரை பயன்படுத்த தனது உதவியாளர்களிடம் தெரிவித்தார். புதுச்சேரியில் வேலை தேடும் SC மற்றும் ST பிரிவினருக்கு போட்டித் தேர்வுக்கு ஓராண்டு சிறப்பு பயிற்சி அளிக்க நிறுவனங்களுக்கு அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் ஆதி திராவிட மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த மையமானது SC மற்றும் ST பிரிவை சேர்ந்த வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி அளிக்க புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிலிருந்து சீல் வைக்கப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. இந்த பயிற்சியின் நோக்கம் குரூப் C பதவிகள், SSC, TNPSC மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி இடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிட மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், 2ஆம் தளம், கனரா வங்கி, ரெட்டியார்பாளையம், புதுச்சேரி என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார் ஆவணத்துடன் வரும் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவார் கோவிலில் எழுந்தருளியுள்ள 11 நரசிம்ம பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமாக கருதப்படுவது நரசிம்ம அவதாரமாகும். நர என்றால் மனிதன், சிம்மம் என்றால் சிங்கம், அதாவது பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் அமைந்த தோற்றத்தை கொண்டவர் என்பதால் நரசிம்மர் என அழைக்கப்படுகிறார். தன்னுடைய பக்தனான பிரகலாதனை காப்பதற்காக தூணில் இருந்து வெளிப்பட்டு வந்த அவர் ரண்யக சபுவை வதம் செய்து நன்மையை நிலைநாட்டியவர் நரசிம்மர். நரசிம்மர் அவதாரம் எடுத்தது வைகாசி மாதம் வளர்ப்புரை சதுர்த்தி திதியில் என சொல்லப்படுகிறது. இதையடுத்து இந்த நரசிம்ம ஜெயந்தியில் முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவார் கோவிலில் எழுந்தருளியுள்ள 11 நரசிம்ம பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திவ்ய திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் நாகமுத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஆயர்குளம் சுயம்பு நாகமுத்தம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமியொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மாலை 7 மணி அளவில் நாகமுத்தம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரியில் இன்று நடக்க இருந்த கடற்கரை மேலாண்மை திட்ட கருத்து கேட்பு கூட்டம் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு தயாரித்துள்ள திருத்தப்பட்ட கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் குறித்த கருத்து கேட்பு கூட்டம் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் இன்று 22ஆம் தேதி காலை 10 மணி முதல் கம்பன் கலையரங்கத்தில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. கடற்கரை மேலாண்மை திட்டத்தை ரத்து செய்ய கோரி புதுச்சேரியில் உள்ள மீனவர்கள் போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் கடற்கரை மேலாண்மை திட்டத்தை ரத்து செய்ய மீனவ பஞ்சாயத்தாளர்கள் சார்பில் சென்னை பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதன் மீதான விசாரணை நேற்று நடந்தது. அப்பொழுது இன்று 22ஆம் தேதி நடக்க இருந்த கடற்கரை மேலாண்மை திட்ட கருத்து கேட்பு கூட்டத்தை ஒத்திவைப்பதாக புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் தெரிவித்தது. இந்த நிலையில் இன்று நடக்க இருந்த கருத்து கேட்பு கூட்டம் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. புதுச்சேரியில் நெட்டப்பாக்கம் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ பெருவிழாவினையொட்டி தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவத்தின் 10ஆம் நாள் நிகழ்வாக நேற்று சிறப்பு அலங்காரத்தில் ராமலிங்கேஸ்வரர், பர்வதவர்த்தினி ஆகியோர் தெப்ப உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக பிடாரி அம்மனுக்கு சாகை வார்த்தல், மகா கணபதி ஹோமம் நடைபெற்று இரவு நேரங்களில் விநாயகர் மூஷிக வாகனம், இந்திர விமானம், முத்துப்பல்லக்கு, சூரிய சந்திர பிரபை வாகனங்கள், அலங்கார நந்தி வாகனம், கற்பக விருட்ச வாகனம் என தினமும் இரவு நேரங்களில் ராமலிங்கேஸ்வரர், பர்வதவர்த்தினி, விநாயகர், முருகன், பஞ்சமூர்த்திகள் ஆகியோர் வீதி உலா நடைபெற்றது. 7ஆம் நாள் பர்வதவர்த்தினியுடன் ராமலிங்கேஸ்வரருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று 9ஆம் நாள் தேரோட்டம் நடைபெற்றது. நேற்று இரவு நடைபெற்ற தெப்ப உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பெரம்பை ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் திருத்தேர் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த திங்கள் அன்று ஊரணி பொங்கல் வைத்தல், செவ்வாய்க்கிழமை அன்று பார்சாகை வார்த்தல், செடல் போடுதல், கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று 2ஆம் ஆண்டு தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள், சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம், நீர்மோர், கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்டவை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து இரவு கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று தெருக்கூத்து நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆண்டு முதல் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவம் திருத்தேர் வீதி விழாவை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வடம் பிடித்து இழுத்து வைத்தார். புதுச்சேரி ஓட்டலில் உணவு ஆர்டருக்கு தவறுதலாக கூடுதல் பணம் அனுப்பிவிட்டதாக கூறி நூதன முறையில் பணம் மோசடி செய்யும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. காரைக்கால் மாவட்டம் பாஞ்சூரில் புதியதாக அமையுள்ள மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.